வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றம் இந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்து லைஃப்லேயுமே மாறாத ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாற்றம்ன்ற வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குது அப்படின்னா, மாற்றம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. நம்ம குழந்தையாக இருந்து பெரியவங்களாக வரும்பொழுது சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அதுதான் நம்மளோட லைஃப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு உயிரினத்துலேருந்து ஒரு சின்ன அமீபாவிலேருந்து எல்லாத்துக்குமே மாற்றம் வந்து மட்டும்தான் அடுத்த வளர்ச்சியை கொடுக்குது. அதனால் அந்த மாற்றம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாற்றம் 2 விதமாக நடக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் நேர்மறையான மாற்றமாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் எதிர்மறையான மாற்றமாக இருக்கலாம். எப்போவும் இந்த இயற்கை நமக்கு வந்து பாசிட்டிவான மாற்றங்களை தான் கொண்டுகிட்டு வருது. ஆனால் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோமா இல்லை நெகட்டிவாக நம்ம மனசை கொண்டுட்டு போகிறோமாங்கிறத நம்மளுடைய டிசிஷனில் தான் இருக்குது. நிறைய பேர் அந்த டெசிஷன் எடுக்கிற இடத்துல தவறிடுறோம், எல்லோரும் தான். ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து சரியான டெசிஷன் எடுக்கிறோம், ஒரு சில நேரத்தில் தவறான டெசிஷன் எடுக்கிறோம். திருப்பி அந்த அனுபவங்கள் மூலிமா மறுபடியும் நம்ம புது டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த மாற்றம் அப்படின்ற விஷயத்தை நாம் நமக்குள்ள மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்குள்ள வரைக்கும் கொண்டு வர முடியும். முதல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய விஷயங்களை சில சேஞ்சஸை கொண்டுட்டு வரணும். ஏன் அப்படின்னா, நாம் முதல்ல நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்குள்ளார மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சில விஷயங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்து, மற்றவங்கக்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப், இது ரொம்ப முக்கியம். இந்த ஹெல்த்தும் ரிலேஷன்ஷிப்பும் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் சிந்திக்கவே முடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஒருத்தர் சரியான ஒரு மனநிலைமையில் இல்லாமல் சண்டை, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கோவமாகவோ இல்லை வீட்டில் ஒரு சண்டையாக இருக்கும் பொழுது அவரால் திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திங்க் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹெல்த்து, உடம்பு சரியில்லாத நேரத்தில் போயிட்டு நீங்கள் பயங்கரமாக அதை திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அப்போயும் அவங்களால அதை திங்க் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 விஷயமும் அவங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்பயுமே ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருக்கணும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் கான்ஷியஸாக இருக்கணும். ஹெல்த்தில் எப்படி கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னா, சின்ன சின்ன பழக்கங்கள், சின்ன விஷயங்கள், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் எப்படி இருக்குங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை நம்ம மற்றொரு வீடியோவில் பார்ப்போம்.